ஒன் பீஸ் சாப்டர் 1116 ஆஸ் யூஷுவல் பேங்கர் ஆஃப் அ சாப்டர். அண்ட் இந்த டைம் வந்து பேசிக்லி வேகப்பங்க் வந்து நம்மளோடக்கு வந்து வாக்கிங் ஸ்பாய்லர்னே சொல்லலாம். ஏன்னா லாஃப்ட் டேல் வரத்துக்கு முன்னாடியே எல்லாத்தையும் கக்கிடுவார் போல். அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் ட்ராப் பண்ணிக்காரு. என்னென்ன விஷயம் சொல்லியிருக்காருன்றத வந்து ஃபியூச்சர் செக்ஷன்ஸ் ஆஃப் த வீடியோவில் பார்ப்போம். பட் ஆஸ் யூஷுவல் எண்டிங்கில் வந்து பேங்கிங்காக முடிச்சிருக்கிறாங்க வித் ரிட்டர்ன் ஆஃப் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கேரக்டர்ஸ் ஃப்ரம் ராஜர்ஸ் க்ரூ. ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் அடு சாப்டருக்குள்ள இறங்கலாம். வந்து ஆஸ் யூஷுவல் வந்து கவர் ஸ்டோரியில் யமாட்டோவோட பில்கிரிமேஜ் முன்னாடி என்னென்ன விஷயம்லாம் பண்ணுறான்றதை காட்டுறாங்க. இந்த டைம் வந்து பேசிக்கலி வந்து ஒட்சுரோ வந்து மீட் பண்ணி டம்ப்ளிங்ஸ் வாங்குறாங்க யமாட்டோ. போன வீடியோவில் வந்து இந்த பில்கிரிமேஜ் வந்து நான் மென்ஷன் பண்ணிருக்கேன், பட் ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து சொல்ல. ஸோ பேசிக்கலி வந்து இந்த பில்கிரிமேஜ் ஏன் வந்து யமாட்டோ போறானா, யமாட்டோக்கு வந்து ஓடன் மாதிரி ஆகணுன்றது ஆசை. பேசிக்கலி ஓடன் வந்து ஃபர்ஸ்ட் வானோகுனியை வந்து ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணதுக்கு அப்புறம் தான் வேர்ல்டை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி. ஸோ அதனால தான் வந்து யமாட்டோ ஓடனோட ஃபாலோ பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு வானோகுனியை வந்து ஃபுல்லாக சுற்றிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரா ஹேட்ஸ் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் வந்து தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கவர் ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் இப்போ சாப்டரில் இறங்குவோம். ஸோ இந்த சாப்டரோட மேஜர் தீம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் வெப்பன்ஸ். ஏன்னா ஃபுல்லாகவே வந்து இதில் ஏன்ஷியன்ட் வெப்பன் அண்ட் அதுக்கு ரிலேட்டடான கேரக்டர்ஸ்லாம் தான் வந்து இந்த சாப்டரோட முக்கால்வாசி விஷயத்தில் வரும். அண்ட் லாஸ்ட் எண்டிங்கில் மட்டும் தான் கொஞ்சம் வந்து லாஃப்ட் டேல் அண்ட் தட் ஹிஸ்ட்ரிலாம் போகும். இனிஷியல் ஃபியூ பேனல்ஸில் வந்து வேகப்பங்க் வந்து நேம் ட்ராப் பண்ணுறாரு, இந்த மாதிரி சிங்கிங் வெப்பன்ஸ்லாம் இருக்குன்ட்டு. அண்ட் அது வந்து இப்போது ஈமுசமா வேற காட்டுறாங்க. இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, நெட்டல்டாரி டி லிலியோட ஃபோட்டோ வந்து பார்க்குறோம், இமு வந்து பார்க்குற மாதிரி காட்டுறாங்க வித் தி ஐகானிக் ஐ ஷாட். ரிட்டர்னிங் கேரக்டர்ஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் 8 இகராம் வித் 2 கரு அண்ட் நம்ம அலபாஸ்டா கண்ட்ரியை வேறு வந்து பார்க்குறோம். அண்ட் பேசிக்கலி இப்போ வந்து இட்ஸ் அ பேட் சுச்சுவேஷன் ஃபார் அலபாஸ்டா. போத் த கிங் அண்ட் பிரின்சஸ் வந்து ஒன்று டெட் அண்ட் another one is missing. ஸோ இதனால் லாட் ஆஃப் பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். பட் அலபாஸ்டா பீயிங் அலபாஸ்டா வந்து எல்லா பிரச்சனையும் தாண்டி வந்துடும்ன்றதை நம்ம நம்புவோம். அண்ட் இந்த இதில் தான் வந்து வெகப்பங்க் அப்பாலஜைஸ் பண்ணுறாரு. எனக்கு வந்து இந்த அப்பாலஜியில் இருக்கிற பிடிச்ச விஷயம் என்னென்னா, பேசிக்லி அவர் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறார் ஒரு ஃபேக்ட். ஏன்னா வேகப்பங்க் நினச்சிருந்தா இதில் நடந்த எந்த ஒரு விஷயத்துக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காமல் ஃபுல்லாகவே சயின்டிஃபிக்காகவே போயிருக்கலாம். பட் ரெஸ்பான்ஸ் ஷோஸ் இஸ் நாட் சம் மேட் சயின்டிஸ்ட். ஸோ இதில் வந்து மதர் ஃப்ளேம் பற்றி அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அண்ட் பேசிக்லி அது வந்து எப்படி வந்து ஒரு அன்டையிங் எனர்ஜி சோர்ஸாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஹியூமனிட்டியோட டெவலப்மெண்ட்டுக்காக வந்து அவர் ரெடி பண்ணுற மாதிரி இது பண்ணார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் வந்து சொல்கிறாரு, பார்ட் ஆஃப் த மதர் ஃப்ளேம் வந்து திருடிடுச்சு, அதனால் வந்து என்னால் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ண முடியாதுன்ற மாதிரி. அண்ட் அவர் அதுக்கப்புறம் தான் வந்து நோட்டீஸ் பண்ணுறாரு, இதனால தான் இந்த சோர்ஸ் வந்து தான் ஒரு ஏன்ஷியன்ட் வெப்பனை பவர் பண்ணி லுலுஷியா கிங்டம் டிஸ்ட்ராய் பண்ணதுக்கான காரணன்றதை வந்து மக்கள் எல்லாருக்குமே வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாரு. நான் இதில் பாயிண்ட் என்ன எடுக்கணும்னா, பேசிக்கலி இதை வச்சு தான் அவரோட ஹோல் தியரி வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாரு தட் அந்த சீ லெவல் ரைஸ் எல்லாமே வந்து ஒரு மேன்மேட் ஈவெண்ட் டன் பை பீப்புள். அது வந்து ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் இல்லைன்ட்டு. நம்மளுக்கு உடனே வந்து ஒரு கொஸ்டின் பாப்பா இருக்கும், யார் வந்து திருடுனா, ஹவு, எப்படி வந்து இது வேர்ல்ட் கவர்மெண்ட்லாம் போச்சுட்டு. அது எல்லாத்துக்குமே ஆன்சர் வந்து இந்த சாப்டர்லேயே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்பெகுலேட் பண்ண தேவையில்ல, ஃபர்தர் டவுனில் லைனில் வந்து ரிவீல் வரும். பட் அதுக்கு முன்னாடி வந்து இங்கே ஒரு சின்ன விஷயம் என்ன பார்க்கணும்னா, ஸ்டூசி வந்து கூட வந்து வந்து கண்டினியூ ஆகுது. அண்ட் ஸ்டூசி வந்து இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து கேட்பா, லைக் வந்து ஃப்ரீ பண்ணி விடலாமான்ட்டு எடிசன் கிட்ட. ரியலி சர்ப்ரைசிங். திஸ் இஸ் பிகாஸ் நம்ம வந்து அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலை. லைக் அவள் வந்து சும்மா தான் வந்து அவங்க கூட பார்ட்னர்ஸாக எதுவும் இருப்பான்ட்டு, பிகாஸ் டு சி பீயிங் அ க்ளோன் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். பட் க்ளோனுக்கும் வந்து அந்த ஹியூமனிட்டி இருக்குதுன்றது இதில் தான் ப்ரூவ் ஆகுது. பேசிக்லி வந்து ஷீ ஃபார்ம்ட் லைக் பாண்ட் வித் த த்ரீ ஆஃப் தெம். தெரிஞ்சு எனக்கு CP0க்கு வந்து மேபி வந்து ஒரு குட் எண்டிங் வரலான்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை நோக்கி தான் போகுது, பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு. ஸோ ஃபர்தர் நம்ம வந்து இன்னொன்று ஒரு ரிட்டர்ன் வந்து பார்க்குறோம், த ரிட்டர்ன் ஆஃப் பஞ்ச் மேன் ஆஃப் ஒன் பீஸ் கிங் இசபெலோ 2. அண்ட் அதுக்கடுத்த பேனல் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு ஜாப்பனீஸ் ஸ்டைல் பவு டவுன் அப்பாலஜி வந்து நம்ம பார்க்குறோம். பேசிக்கலி வந்து அவர் ஆக்ஷன்ஸ் ஓன் பண்ணுற மாதிரி, நான் வந்து ஒரு மாஸ் மர்டரர், ட்ரூலி சாரி, அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி சிம்பத்திலாம் பார்க்குறோம். அண்ட் சைட்ஸுக்கு அப்புறம் வந்து நம்ம கப்பல் ஆஃப்னா நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பிரஷன் வந்து பார்க்குறோம் மொமோனோஸ்கே கிட்டேருந்து. அண்ட் கினேமோன் வந்து ஷுன்ற மாதிரிலாம் சொல்கிற மாதிரி. பேசிக்கலி வந்து அதை வந்து ஃப்ளேம் வந்து கேட்டதுக்கப்புறம் ப்ளூட்டாடிஸ்ன்ற மாதிரி வந்து மொமோனோஸ்கே சொல்கிறாரு. ஏன்னா என்னடா இது வந்து இருக்கக்கூடாதுன்னு தெரியும். நம்மளுக்கு ஓடனோட ரெக்கார்ட்ஸில் வந்து ப்ராபப்ளி வந்து ப்ளூட்டான் பற்றிலாம் மென்ஷன் பண்ணியிருக்கோம். பட் மதர் ஃப்ளேம் தான் அதோட ஃபியூவல்ன்றது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அதனால தான் வந்து இந்த ஒரு எக்ஸ்பிரஷன் பார்க்குறோம் மொமோனோஸ்கே கிட்டேருந்து. அண்ட் அப்படியே அதுக்கு அடுத்த பேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு பேங்கரான ரிட்டர்ன் பார்க்குறோம். ஹிசாஷி புரிதானா முகிவா கூஸ்பம்ப்ஸ். சாரி ஃபார் த கிரிஞ்ச் வாய்ஸ் ஆக்டிங், பட் இட்ஸ் சர் crocodile, ஒன் ஆஃப் தி
பெட்டர் அண்ட் இன் ஏர்லி ஒன் பீஸ். அப்படியே அதுக்கு அடுத்த பேனலே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஷிராஹோஷி இருக்கும். நான் இதில் வந்து இருக்கிற ஒரு என்ன கனெக்ஷன்னா, இது மூணுத்துலையுமே வந்து தே ஆர் சம்ஹவ் இன்வால்வ் வித் ஏன்ஷியன்ட் வெப்பன்ஸ். இட்ஸ் நைஸ். அடுத்த சில பேனல்லாம் வந்து நம்ம வந்து சென்கோகு அண்ட் சுருவோட ரியாக்ஷன்லாம் பார்க்குறோம் ஃப்ரம் த மரீன்ஸ்லேருந்து. அண்ட் இன்னொன்று ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மரீனை வந்து நம்ம இங்கே பார்க்குறோம். பேசிக்லி வந்து Vegapunk வந்து சொல்றாரு, Void Century is still an enigma, but those who know the entirety of how it happened still here ன்ட்டு இதுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரியாக்ஷன் வந்து நம்ம பார்க்குறோம் ஃப்ரம் அக்காயின்னு. பேசிக்லி வந்து ஏன்னா இது லைட்டாக வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி தான். ஏன்னா அடுத்த பேனல்லே வந்து நம்ம பார்க்குறோம் சகாசுகியை காட்டுறாங்க. அண்ட் சகாசுகி இஸ் ப்ராபப்ளி ஒன் ஆஃப் த மரீன்ஸ் ஹூ நோஸ் வாட் லைக் எவ்ரி திங் என்னென்ன எல்லாமே நடந்துச்சுன்றது வந்து அவருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பட் அது கிளாரிஃபை பண்ணுற மாதிரி ஐம் ரெஃபரிங் டு த ஃபார்மர் பைரட் க்ரூன்றதை ட்ராப் பண்ணுறாரு. பைரட் கிங் க்ரூட் வேகப்பங்க். அண்ட் இங்கே தான் வந்து நம்ம ரிட்டன் நம்பர் 3 பார்க்குறோம். லபூன் அண்ட் டாக்டரை பார்க்குறோம். ஸ்டில் ஒன் ஆஃப் த ஃபன்னியஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ஸ் இன் ஒன் பீஸ். எனக்கு இன்னும் அது ஞாபகம் இருக்குது. அது சாஜியும் சோரோவும் பண்ணுவாங்களே. அண்ட் அடுத்த கப்பல் ஆஃப் பேனல்ஸ் தான் ட்ரம் ரோல் ரிவீல். யார் வந்து இதெல்லாம் திருடினதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம ப்ரெடிக்டபிள் தான். பட் யோர்க்கு தான் வந்து இது திருடினதுன்றது நம்மளுக்கு தெரிஞ்சது, மதர் ஃப்ளேமை. அண்ட் பேசிக்கலி வந்து இந்த டைம் லைன் மேட்ச் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வேகப்பங்க்லாம் சொல்லியிருப்பாரு. அது எல்லாமே வந்து போய் பேசிக்கலி இது வந்து ஒரு வெல் ஸ்ட்ரக்சர்ட் பிளான் ஆஃப் வேகப்பங்க் ஆல்ரெடி தெரிஞ்சு சார் ரைட்டு நம்மளுக்கு போட்டு தள்ள போகிறாங்க, இவங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு வந்து குடைச்சல் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்துட்டு போவோன்ற மாதிரி தான் பிளான் பண்ணிக்கிறாரு. அண்ட் இங்கே தான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்சமான விஷயம் நடந்திருக்கு. பேசிக்கலி வந்து யோர்க் கரெக்டாக வந்து டீகோட் பண்ணிவிடுவா என்னென்னலாம் நடக்குதுன்ட்டு. அண்ட் ஃபைனலி நம்மளுக்கு வந்து அந்த ப்ராட்காஸ்ட் நெயில் எங்கே இருக்குன்னு தெரிய வருது. அண்ட் அதை கரெக்டாக வந்து எல்டர்ஸ் கிட்ட சொல்கிறா யோர்க், த ப்ராட்காஸ்ட் நெயில் வந்து அயன் ஜாயிண்ட் கிட்ட இருக்குது. எஸ், ஃபைனலி அயன் ஜாயிண்ட் வந்து ஏதாவது ஒன்று பண்ணுற மாதிரி காட்டுறேன். எனக்கு என்ன ரொம்ப ஒரு பெரிய பயம் இருந்துச்சுன்னா அயன் ஜாயிண்ட்டை வச்சுட்டு. அண்ட் இது பேசிக்கலி நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணலை. பிகாஸ் என்ன பிரச்சனைனா வானோவில் இதே மாதிரி தான் ஜோ வருது ஜோ வந்துருச்சுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் ஜோ வந்து என்ன தெரியுமா பண்ணுச்சு, வர்ட்டாமேட்டர் இந்த மாதிரி டாட்டா பை பை காட்டு போயிடுச்சு. எனக்கு அதனால தான் இந்த மாதிரி டக்குன்னு ஒரு பயம் வந்துடுது. இந்த மாதிரி தோ வரப்போகுது, தோ ஏதோ பண்ண போகுது, இந்த மாதிரி விஷயத்தில் வந்து லைட்டாக சோப்பு மட்டும். பட் இந்த தடவை ஆக்சுவலி வந்து ஒரு நல்ல விஷயந்தான் இது. ஏன்னா கன்ஃபார்மாக வந்து இப்போ அங்கே எல்டர்ஸ் வந்து ரஷ் பண்ண போகிறாங்க. அண்ட் அங்கே ஒரு பெரிய ஃபைட் நடக்க போகுது அயன் ஜாயிண்ட் கூட. அயன் ஜாயிண்ட் ப்ராபப்ளி வந்து இதை கார்ட் பண்ணி ஆஃப் ஆகிடும். அண்ட் இதில் வந்து நான் இன்னொன்று ஒரு ப்ரெடிக்ஷனும் நான் வந்து சொல்கிறேன். பட் அது வந்து கடைசி போர்ஷன் ஆஃப் த வீடியோவில் இருக்கும்போது நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணுங்க. பிகாஸ் அது வந்து எல்லா சென்ஸும் மேக் பண்ண போகுது. அண்ட் இதில் குயிக்காக நான் வந்து இன்னொரு விஷயத்தை என்ன நோட் பண்ணேன்னா, நம்ம வந்து கரெக்டாக கொஞ்சம் ஒரு லைட்டாக கொஞ்சம் இல்லை ரொம்ப சாப்டர்ஸ் நம்ம முன்னாடி பார்த்தோன்னா ஸ்டெல்லாவோட ஃபஸ்ட்டு என்ட்ரி எங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், பேசிக்கலி அயன் ஜாயிண்ட் பாடியிலேருந்து தான் வெளில வர மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டாக வந்து லூஃபி வந்து ஸ்டெல்லாவை பார்க்குறப்போ அயன் ஜாயிண்ட் உள்ள தான் இதை போய் பிளான் பண்ணியிருக்கிறதுன்று நம்மளுக்கு அங்கேயே குறியீடு. இந்த குறியீடு தான் வந்து ஃபோர் ஷேடோவிங், காட் ஆஃப் ஃபோர் ஷேடோவிங் ஓடா பிரில்லியன்ட் ஸ்ட்ராட்டஜி பிளா பிளா பிளா. அவரை பற்றி போயிருந்தது போதும். பேக் இன் டு தி ஃபைனல் செக்மெண்ட்ஸ் ஆஃப் த சாப்டர். பேங்கரான விஷயம். பேசிக்கலி வந்து நீங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான ஒரு நேரம் இங்கே ரிவீல் வருது. ட்ரம் ரோல். வேகப்பங்க் வந்து பேசிக்கலி ராஜரோட க்ரூவை வந்து கொஸ்டின் பண்ணுறாரு. அவங்க எல்லாருக்குமே வந்து அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் த வேர்ல்டு பற்றி தெரியும். பட் ஏன் அவங்க வந்து எதுவுமே சொல்லலை. கரெக்டாக அப்படியே அடுத்ததில் தான் நம்ம ரிவீல் வருது. ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கேரக்டர்ஸ் ஃப்ரம் ராஜர்ஸ் க்ரூ, டார்க் கிங் ரெய்லி பார்க்குறோம். சபோடியில் சரக்கு போட்டு மட்டையாகிற கண்டிஷனில் இருக்கிறாரு. அண்ட் அவர் வந்து என்னன்னா பேசிக்கலி வேகப்பங்க சூத்த மூட்டிடுறான்றதை வந்து டீசெண்டாக சொல்கிறாரு. ஏன்னா இந்த த்ரில், இந்த அட்வென்ச்சர் இதெல்லாம் வந்து யங்ஸ்டர்ஸுக்கு தான், தயவுசெய்து ஸ்பாயில் பண்ணிடாதன்ற மாதிரி. எஸ், அண்ட் சாப்டர் வந்து முடியுது கரெக்டாக ராஜர்ன்ட்டு அவர் சொல்லிட்டு படுத்துடுறாரு. தி எண்ட். அண்ட் சோகமான விஷயம் என்னென்னா நெக்ஸ்ட் வீக் பிரேக். ஸோ இந்த இதில் வந்து நம்ம வந்து ப்ரெடிக்ஷன்ஸுக்கு போவோமே. ஏன்னா நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன்னா பேசிக்கலி எல்டர்ஸ்லாம் வந்து போய் அயன் ஜாயிண்ட்டை வந்து அட்டாக் பண்ண போகிறாங்க. அட்டாக் பண்ணுறப்போ கரெக்டாக வந்து என்ன ஆக போகுதுன்னா வேகப்பங்க் வந்து இம்பார்ட்டண்ட்டான விஷயம்லாம் சொல்ல போகிற லாஃப்டேலை பற்றி. அந்த டைமில் வந்து கரெக்டாக டிரான்ஸ்மிஷன் கட் ஆக போகுது. எல்டர்ஸ்லாம் வந்து நீ ஆல்ரெடி நிறையா சொல்லிட்டேன்ற மாதிரிலாம் சொல்ல போகிறாங்க. பட் இதில் இம்பார்ட்டண்டான கொஸ்டின் என்னன்னா, இதெல்லாம் எத்தனை சாப்டர்ஸுக்கு அப்புறம் நடக்க போகுதுன்னா, ஏன்னா எக்ஹெட் வந்து தோ முடிய போகுதுன்ற மாதிரி நினச்சாங்க. அப்போ தான் வந்து இன்னும் எஸ்கலேட் ஆகி போயினே இருக்குது. பட் இது கன்ஃபார்மாக ஒரு எண்டு கட்ட சீக்கிரமாக போடணும். ஏன்னா எனக்கு ஆல்ரெடி வெயிட்டிங்கில் வெளியேறுது. அதனால்
இந்த மீன் வைல் உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான ஒன் பீஸ் வீடியோலாம் வேணுன்றதை வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இல்லை உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆனிமே வேறு ஏதாவது வேணும்னா கூட போடுங்க. நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ்லாம் ரெடி பண்ணுறேன். அண்ட் அன்டில் தென் 2 வாரம் கழித்து ஒன் பீஸ் சாப்டருக்கு வந்து மீட் பண்ணுவோம்.